kids அக்கினியாய் எழும்புவோம் ஒன்று சேர்ந்து உலகத்தை கொளுத்துவோம் ஆவி பாடி ஆராதிக்க கவிதை சொல்ல நீயும் கேட்க வாழ்க்கை மாற்றும் வசனங்களோடு கேள்விக்கு நான் பதில சொல்லு End time kids கடைசி கால சந்ததிகள் End time kids தேவனின் யுத்த சேனை End time kids அக்கினியாய் எழும்புவோம் ஒன்று சேர்ந்து உலகத்தை கொளுத்துவோம் End time kids. Praise the Lord குட்டி. ஸோ என் டைம் கிட்ஸ் ப்ரோக்ராமுக்கு உங்களை எல்லாரையும் நாங்கள் என்ன பண்ணுறோம், வெல்கம் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்ம ஏசப்பாவை ப்ரேஸ் பண்ண போகிறோம், வர்ஷிப் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பப்பட் ஷோ இருக்குது, அதுக்கப்புறம் என்னது இருக்குது குட்டீஸ், நம்மளோட ஸ்கில்ஸ்லாம் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு ஏசப்பா நம்மளுக்கு நிறைய டேலண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த டேலண்ட்ஸ்லாம் நம்ம வெளிப்படுத்த போகிறதுக்காக நம்ம கிராஃப்ட் டைமில் கூட நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டைமில் நம்ம வந்து அக்கா சொல்கிற ஸ்டோரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹார்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். சரிங்களா? அதோட குவிஸ் டைமில் என்ன பண்ணணும், அந்த ஸ்டோரிக்கு நம்ம வந்து ஆன்சர் சொல்லணும். சரிங்களா குட்டி? ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வந்து உங்களை வெல்கம் பண்ணியாச்சு, ஏசுபாவை வெல்கம் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? எல்லோரும் கண்களை மூடுங்க பார்ப்போம். ஓகே, கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம். ஏசப்பா, அந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இந்த நேரத்தில் கூட ஏசப்பா பார்த்துட்ருக்க சிறு பிள்ளைங்களை ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இன்றைக்கி நாங்கள் என்னென்ன செக்மெண்ட் நாங்கள் பண்ண போகிறோமோ ஏசப்பா, அந்த எல்லா செக்மெண்ட் மேலேயும் ஏசப்பா உங்கள் கரம் இருக்கட்டும் ஏசப்பா. ஸ்டார்டிங்கில் இந்த எண்டு வரைக்கும் ஏசப்பா நீங்கள் ஏசப்பா அசைவாடுங்க ஏசப்பா. உங்கள் கரத்தில் நாங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. குட்டீஸ் கூட ஏசப்பா என்னென்னலாம் அவங்க கற்றுக்குறாங்களோ ஏசப்பா அவங்க அவங்களோட ஹார்ட்டில் அவங்க ஸ்டோர் பண்ண வச்சுக்கிறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. நீங்கள் அவங்கள பிளஸ் பண்ணுங்க ஏசப்பா. எல்லா செக்மெண்ட் மேலேயும் உங்கள் கரம் இருக்கட்டும் ஏசப்பா. நீங்கள் நேர்த்தியாக நீங்கள் நடத்தி ஏசப்பா நீங்கள் தாங்க ஏசப்பா. மீட்பர் இயேசுவின் கேட்குற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், நம்ம ஏசப்பா நல்லா ஜாலியாக ப்ரைஸ் பண்ணுவோமா? ஷாலம் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? ஓகே, நம்ம ஏசுப்பாவை ப்ரைஸ் பண்ணும்போது எப்போவுமே சந்தோஷமாக உற்சாகமாக நம்ம ஏசுப்பாவை ப்ரைஸ் பண்ணணும். நம்ம எப்படி ப்ரைஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன், ஆவியோடும் உண்மையோடும், இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத். ஸோ ஏசுப்பாவை ப்ரைஸ் பண்ணும்போது முழு ஹிருதயத்தோடு முழு பலத்தோடு எல்லா சிந்தனையோடு நம்ம ஏசுப்பாவை ப்ரைஸ் பண்ண போகிறோம். அவரோட கிருபையினால தான் நம்ம எப்படி இருக்கோம், இன்றைக்கி வர சஸ்டெயின் ஆகிருக்கும். அவரோட கிருபை வந்து ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்குதுன்னு நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஸோ கிருபைனா கிரேஸ் வந்து நம்ம வந்து விலை கொடுத்து வாங்குகிற ஒரு விஷயம் இல்லை, நம்ம வந்து டிசர்வ் பண்ணாத ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறது தான் கிரேஸ். ஸோ ஏசுப்போட கிருபையினால் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஏசுப்பா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காரு, வழி நடத்தியிருக்காரு, கைட் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நினச்சி நம்ம ஏசுப்பாக்கு தேங்க்ஃபுல் ஹார்ட்டோட ஏசுப்பாவை ப்ரைஸ் பண்ணி துதிக்கலாமா? வல்ல கிருபை நல்ல கிருபைன்னு சொல்லி நம்ம பாடி ஏசுப்பா ப்ரைஸ் பண்ணலாம். எல்லோரும் ஆக்ஷனோட கரங்களை தட்டி வாய்களை திறந்து நம்ம பாடி ஏசுப்பாவை துதிக்கலாமா? அவரோட கிருபை அது வலுவாமல் காக்கிற கிருபையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை கண்மணியை போல காக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோமா, இந்த கிருபை மேலானதுன்னு. வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை கிருபை என்னை தாங்கிடுதே கிருபை என்னை நடத்திடுதே கிருபை என்னை தாங்கிடுதே கிருபை என்னை நடத்திடுதே அல்லே அல்லே
கிருபை சொல்லுவோமா? வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா சொல்லுவோமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் அசங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் அசங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லேலூயா 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 வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா
சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இயேசுப்பா வந்து அவர் வல்ல கிருபையா நம்மளை காக்கிற தேவனா இருக்கிற எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அன்றைக்கு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோம் எப்படி ஒரு அக்னி சூளைக்குள்ள போகும்போது இயேசுப்பா வந்து அவங்களை பாதுகாத்தாரோ, எந்த ஒரு அந்த அக்னி வந்து அவங்கள எந்த ஒரு சேதமும் வராதபடிக்கு பாதுகாத்தாரோ, அது போல நம்மளை தேவன் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம கண்களை மூடி இயேசுப்பாவை நோக்கி பார்த்து அவரை துதிப்போமா? அவர் செய்த நன்மைகளெல்லாம் எண்ணி பார்த்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நம்ம இயேசுப்பாவை துதிக்க போகிறோம். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், எங்கே 2 அல்லது 3 பேர் அவருடைய நாமத்தினால கூடி வந்திருக்கிறோமோ அங்கே அவர் வாசம் செய்வார்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வேலையிலையும் நம்ம இயேசுப்பாவை நோக்கி அவரை ஆராதிக்கும்படிக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம கண்களை மூடி வேற எதையும் யோசிக்காம வேற எதையும் பார்க்காம இங்கே கூட சேர்ந்து இணைந்து எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து இயேசுப்பாவை துதிப்போமா? நம்ம வாய்களை திறந்து தேவனை துதிக்க போறோம். வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாயில திறந்து சொல்லுவோமா? ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வரும் தூய ஆவியே, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்னு சொல்லுவோமா? பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே,
கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி பரிசுத்தர் நீரே என் ஆத்துமாவே கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி பரிசுத்தர் நீரே பரிசுத்தர் நீரே நீரன்பில் சிறந்தவர் தயவில் பெரியவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம் கிருபையினால் என்னை உயர்த்தின தேவன் வாழ்நாளெல்லாம் உம்மை துதித்திடுவேன் என் ஆத்துமாவே கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி பரிசுத்தர் நீரே பரிசுத்தர் நீரே நீர் செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவேன் என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவேன் என் ஆத்துமாவே கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி பரிசுத்தர் நீரே பரிசுத்தர் நீரே பரிசுத்தர் நீரே பரிசுத்தர் நீரே பரிசுத்தர் நீரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நீர் ஒருவரே பரிசுத்த தேவனா இருக்கிறீரே உம்மை துதிக்கிறோம் எங்களை கண்மணியை போல பாதுகாத்திரே உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே நீர் செய்த ஒவ்வொரு உபகாரங்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே நீர் செய்த ஒவ்வொரு நன்மைக்காகவும் நன்றி எங்களோட போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாத்த தேவனா இருக்கிறீரே ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க எங்க மத்தியில நிர்வாசம் செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே எல்லா துதிகான மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென்
பிரைஸ் த லார்ட் குட்டி. ஸோ இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் டைமுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கும் நான் வந்து 3 ப்ரேயர் பாயிண்ட்டோடு வந்திருக்கேன். அந்த 3 ப்ரேயர் பாயிண்ட்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். ஸோ பார்த்துட்ருக்க நீங்கள், இங்கே இருக்கிற நாங்கள் எல்லாரும் ஒன்று இணைந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பாயிண்ட் பார்த்துடலாமா குட்டீஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, pray for nations and government leaders to seek God's wisdom. ஸோ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். pray for nation and government leaders to seek God's wisdom. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தேச தலைவர்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். லீடர்ஸ்க்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட் லீடர்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் கீழே வந்து நிறைய வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸோட விஸ்டம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறாங்க? அவங்க ரூல்ஸாக இருக்கட்டும், ரெகுலேஷன்ஸாக இருக்கட்டும், ஏதாவது நம்மளுக்கு வந்து நோட்டீஸாக இருக்கட்டும், அவங்க கொடுக்கறது பார்த்தீங்கன்னா காட்ஸோட வில் வச்சு, காடோட விஸ்டமை வச்சு தான் என்ன பண்ணணும்? அவங்க கொடுக்கணும். ஸோ நம்ம அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். சாரா வந்து ஜெபிப்பாங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நேஷனுக்காக ப்ரே பண்ணுறோம் ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் பாதுகாத்துறீங்க ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் ரூல்ஸ் தாங்க ஏசப்பா. தப்பான வழியில் போகக்கூடாது ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, ஆசீர்வதிங்க ஏசப்பா. வழி நடத்துங்க ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. வழி நடத்துங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் ரூல்ஸ் தாங்க ஏசப்பா. அதுபடி நாங்கள் கேட்கணும் ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, ஆசீர்வதிங்க ஏசப்பா. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். ஸோ இந்த ப்ரேயர் பாயிண்ட்காக நம்ம நன்றி செலுத்துவோம். ஏசப்பா, அந்த ப்ரேயர் விண்ணப்பத்தை நீங்கள் கேட்டு ஏசப்பா நீங்கள் நிறைவேற்ற போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. ஸோ செகண்ட் ப்ரேயர் பாயிண்ட் பார்த்துடலாமா குட்டி? ஸோ செகண்ட் ப்ரேயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரே ஃபார் சில்ட்ரன் சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ப்ரே ஃபார் சில்ட்ரன் சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய சிறு பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு வந்து இருக்க மாட்டேக்கு. ஸோ வீட்டை விட்டு வெளில போனாலே என்னது நடக்குது? அவங்களுக்கு பாதுகாப்பே இருக்க மாட்டேக்கு. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். ஸோ ஏசப்பா தான் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பா, அந்த நேரத்துக்கு காய் நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இப்பொழுது கூட ஏசப்பா நாங்கள் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் ஏசப்பா சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. சத்துரு தொடாதபடிக்கு ஏசப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா, ஏசப்பா நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் ஏசப்பா. உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே மறைச்சி ஏசப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா, நிறைய கொடூரமான விஷயங்கள் ஏசப்பா நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஏசப்பா. இனிமேல் ஏசப்பா அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் கேள்விப்படக்கூடாது ஏசப்பா. உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. ஏசப்பா, சிறு பிள்ளைகள் மேலே ஏசப்பா விசேஷித்த ஏசப்பா ஒரு பாதுகாப்பு இருக்கட்டும் ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்க ஏசப்பா. நீங்கள் நியமித்து வச்ச ஏசப்பா தேவ தூதர் ஏசப்பா நீங்கள் அனுப்பி ஏசப்பா நீங்கள் அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இனிமேல் ஏசப்பா எந்த சிறு பிள்ளை மேலேயும் ஏசப்பா ஏசப்பா சத்துரு தொடக்கூடாது ஏசப்பா. உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. ஒரு சேஃப்டி நீங்கள் தாங்க ஏசப்பா. ஒரு ப்ரொடெக்ஷனை நீங்கள் தாங்க ஏசப்பா. உங்கள் கருத்தில் நாங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. மீட்பர் இயேசு மூலம் கேட்குற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஸோ இந்த ப்ரேயர் பாயிண்ட்காக நம்ம நன்றி செலுத்துவோம் ஏசப்பா. அந்த ப்ரேயர் விண்ணப்பத்தை நீங்கள் கேட்டு ஏசப்பா நீங்கள் நிறைவேற்ற போவதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. ஓகே குட்டி, ஸோ நம்ம தேர்ட் ப்ரேயர் பாயிண்ட் பார்த்துக்கலாமா? ஸோ தேர்ட் ப்ரேயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரே ஃபார் மினிஸ்ட்ரி, காட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஓவர் ஆல் மினிஸ்ட்ரி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மினிஸ்ட்ரிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். ஸோ நிறைய மினிஸ்ட்ரி இருக்குது. ஸோ மீடியா மினிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய மினிஸ்ட்ரி இருக்குது. ஸோ நம்ம அதுக்காக என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா சத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நம்ம பண்ணால் பார்த்தீங்கன்னா சத்துருக்கு வந்து பிடிக்காது. ஸோ வந்து அதை தான் வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி வந்து சத்துரு அடிக்கணும், டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மினிஸ்ட்ரி, எல்லா மினிஸ்ட்ரி மேலேயும் காட்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சாரா வந்து ஜெபிப்பாங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.
ஏசப்பா இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா மினிஸ்ட்ரிக்காக ப்ரே பண்ணுறேன் ஏசப்பா. ஏசப்பா மினிஸ்ட்ரி ஆசீர்வாதிங்க ஏசப்பா, பாதுகாத்துடுங்க ஏசப்பா. பேட் திங்ஸ் எதுவுமே டச் பண்ணக்கூடாது ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா ஆசீர்வாதிங்க ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா நீங்கள் பாதுகாத்துடுங்க ஏசப்பா. ஏசப்பா உங்கள் தேவையில்லா விஷயத்தை தாங்க ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா ஆசீர்வாதிங்க ஏசப்பா. வழி நடத்துங்க ஏசப்பா, பாதுகாத்துடுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். ஸோ இந்த 3 பிரேயர் விண்ணப்பத்துக்காக நம்ம நன்றி செலுத்தி நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம். ஏசப்பா அந்த நேரத்துக்கு ஒத்துக்காய் நன்றி ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிச்சோம் ஏசப்பா. நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. நீங்கள் ஒரு ப்ரொடெக்ஷன் தாங்க ஏசப்பா. அதோட கூட ஏசப்பா தேச தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிச்சோம் ஏசப்பா. ஏசப்பா உங்களோட விஸ்டம் நீங்கள் அவங்களுக்கு தந்த ஏசப்பா. எந்த ரூல்ஸோ ஏசப்பா, எந்த ரெகுலேஷனும் ஏசப்பா, அவங்க என்னென்னலாம் எங்களுக்கு சொல்ல போகிறாங்களோ ஏசப்பா, உங்கள் ஏசப்பா நீங்கள் அந்த ஏசப்பா அந்த மத்தியில் இருந்து ஏசப்பா நீங்கள் அவங்கள வழி நடத்துங்களேன் ஏசப்பா. நீங்கள் போதித்து ஏசப்பா நீங்கள் வழி நடத்துங்க ஏசப்பா. உங்களோட விஷயத்தின்படி நாங்கள் ஏசப்பா நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க ஏசப்பா. அதோட கூட ஏசப்பா இந்த மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் ஜெபிச்சோம் ஏசப்பா. எல்லா மினிஸ்ட்ரி மேலேயும் ஏசப்பா உங்கள் கரம் இருக்கட்டும் ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் ஒரு ப்ரொடெக்ஷன் தாங்க ஏசப்பா. சத்துரு தொடாதபடி ஏசப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ரத்த கோட்டைக்குள்ளே மறைச்சி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இந்த 3 விண்ணப்பத்தையும் ஏசப்பா நீங்கள் கேட்டு நீங்கள் நிறைவேற்ற போதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. மீட்பர் இயேசு மூலம் கேட்குற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்குள்ளே போகலாமா? என்ன சோகமா இருக்க? அது ஒன்றும் இல்லை. ஹேய் டிம், அங்க பாரு, குட்டீஸ்லாம் பார்க்க வந்திருக்காங்கடா. சோகமா இருந்தா என்ன அர்த்தம்? ஹாய் சொல்லு. ஹாய் குட்டீஸ். ஏய், இப்படிலாம் சொன்னா குட்டீஸ் போயிடுவாங்க. என்ன போயிடுவாங்க? போயிடுவாங்கடா. நல்லா போல்டா ஹாய் குட்டீஸ் சொல்லு. ஹாய் குட்டீஸ். ஐயோ குட்டீஸ், இங்க பாருங்க குட்டீஸ், டிம்முக்கு ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஆமா தானே? ஆமாலஸ். ஐயோ, எப்பவுமே நான் தான் புலம்பிட்டு இருப்பேன், இன்னைக்கு நீ புலம்புறியா டிம்? ஆமா. சரி குட்டீஸ் இருங்க, டிம்முக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கலாமா? ஹேய் டிம், சொல்லல. என்னதான் பிரச்சனை டிம் உனக்கு? ஒன்றும் இல்லையா? அப்புறம் என்ன, அப்போ ஹாப்பியாக தானே இருக்கணும். எனக்கு தெரியல எப்படி சொல்றதுன்னு. ஏய் டிம் சொல்லு டிம், அப்போதான் நான் வந்து ஐயோ நீ சொல்லு டிம், உன்னால நானே மறந்துட்டேன். அது எங்க வீட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு சிஸ்டர்ஸு பிரதர்ஸ்லாம் இருக்காங்கல்ல. சரி, ஆனால் என்னை மட்டும் யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க வீட்டில். கண்டுக்க மாட்டேங்கிறாங்களா? ஆமாம். ஐயோ டிம், இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்ட்டு நீ வீட்டில் மட்டும் இல்லை, ஸ்கூலில் கூட. என்னது? ஸ்கூலில் 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ்லெஸ். 10 பேரில் என்னை மட்டும் கண்டுக்கவே மாட்டாங்க தெரியுமா? ஐயோ டிம், இதுக்கு தான் நீ சோகமா இருக்கியா? ஆமால. அட போ டிம். நான் தெரியல, நான் எக்ஸிஸ்டே ஆகல போல. ஐயோ குட்டீஸ் இருக்கீங்களா? இங்க பாருங்க குட்டீஸ், டின்னுக்கு யாரையும் கண்டுக்கலையா? ஐயோ டின்னை யாரையும் கண்டுக்கலையா குட்டீஸ்? என் பேரு டிம். டிம்மை யாரும் கண்டுக்கலையா குட்டீஸ்? உனக்கு கூட பேர் தெரியல. ஐயோ டிம், நீ நிறைய புலம்புறியா? நான் எது டிம் மைண்ட்ல வச்சுப்பேன். சரி அதெல்லாம் ஒரு சைடு மூத்த கட்டி வச்சிரு, சரியா? நான் என்ன சொல்ல வரேன்னு நல்லா காதை குத்து கேளு டிம். சொல்லல. உனக்கு பைபிளில்
parable of lost sheep தெரியுமா? ஐயோ குட்டீஸ், parable of the lost sheep. இல்ல லிஸ். ஐயோ குட்டீஸ் பாருங்க குட்டீஸ். சரி டீம், இங்கே கேளு டீம். இங்கே வந்து என்னன்னா, ஒருத்தர் வந்து எத்தனை ஆடு வந்து வச்சிருப்பார் தெரியுமா? ஆடா? ஆமா, ஷீப் ஷீப். எனக்கு தெரியலையே. 100 வச்சிருப்பாரு டீம். 100 ஷீப் லிஸ்? ஆமா. ஒரு ஊரே வாங்கி வச்சிருப்பாரு போல. ஐயோ 100 வச்சிருப்பாரா? ஆனா அதுல ஒரு ஆடு என்ன தெரியுமா பண்ணும்? நைஸா ஓடி போயிடும். ஓடி போயிருமா? ஆமா, அதாவது தவறி போயிடும்னு வச்சுக்கோயேன். ஆனா அந்த மேய்ப்பர் இருக்கார்ல, ஆமா, அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? அந்த ஒரு ஆடு தேடி அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? தேடி ஓடுவார், எங்க அந்த ஆடு காணோம் அப்படின்ட்டு. என்னெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஐயோ, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வாட்டி கடைக்கு போனேன் லிஸ். 10 பேர் போனோம் லிஸ். நான் சாப்பிட்டுட்டு இருந்தேனா, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இருக்கிறதே மறந்துட்டு 9 பேர் போயிட்டாங்க லிஸ். ஐயோ, அப்புறம் நான் தனியா இருந்தேன். அவங்க போனது கூட என்ன கூப்பிடவே இல்லை லிஸ். நான் இருந்ததே அவங்களுக்கு மறந்துருச்சு. ஐயோ, சோ சேட் டீம். சரி சரி, நீ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, அதெல்லாம் நீ யோசிக்காத டீம், சரியா? ஆனால் அந்த ஷீப்பை தேடி அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? போயிருக்க மாட்டார். போவாரு டீம். போனாரா? ஆமா. எப்படி? ஆமா டீம். அதனால இல்லை, நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன்? ஏசப்பா உன்னை தேடி என்ன பண்ணுவாரு? நீனே சொல்லல. வருவாரு டீம். எத்தனை பேர் இருந்தாலும் நீ சோகமா உன்னை எல்லாரும் அவாய்ட் பண்றாங்க தானே? ஆமா லிஸ். ஆனா ஏசப்பா உனக்காக என்ன பண்ணுவாரு? தேடி எங்க என் டீம் காணோம், எங்க என் டீம் காணோன்னு வந்து உன்னை தேடி கண்டுபிடிப்பாரு டீம். அப்படியா லிஸ்? ஆமா. நீ என்ன பண்ற, நீ வந்து இதெல்லாம் வரி பண்ணிக்காத, சரியா? ஓகே லிஸ். இப்ப ஹாப்பியா இருக்கியா? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த உலகத்துல ஃப்ரெண்ட்ஸ் விட்டு போனாலும் யார் விட்டு போனாலும் ஜீசஸ் நம்ம கூட இருக்காரு. ஏய், இப்போ நீ என்ன பண்ற? குட்டீஸ்க்கு ஒரு வார்த்தை சொல்லு பார்க்கலாம். குட்டீஸ், நீங்களும் என்ன மாதிரி இருந்தா நீங்க வந்து வரி பண்ணக்கூடாது, ஓகேயா? ஏன்னா நம்ம லாஸ்ட் ஷீப்பா இருந்தாலும் ஜீசஸ் நம்மளை தேடி வருவாரு. அது மட்டும் இல்ல லிஸ், நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வசனம் கூட ஞாபகம் வருது லிஸ். என்ன சொல்லு சொல்லு. அது நம்ம சண்டே கிளாஸ்ல நாயூத் ப்ராஃபட்டிக் ஸ்கூல்லலாம் சொல்லி தருவாங்களே. ஆமா, ஜான் 3:16 லிஸ். சொல்லு சொல்லு. For God so loved the world he gave his only begotten son that whoever believes in him shall not perish. அப்போ வந்து ஜீசஸ் நம்ம மேல அன்பு வச்சு அவர் வந்து எல்லாத்தையும் விட்டு நமக்காக வந்திருக்காரு. ஆமா டீம். இப்போ நான் வந்து அந்த லாஸ்ட் ஷிப் ஸ்டோரி சொன்னேன்ல, பைபிள் கதை. ஆமா, அது எதுல தெரியுமா இருக்கு? எதுல இருக்கு லிஸ்? மேத்யூ 18ல 12, 13, 14. ஓகே லிஸ், நான் வீட்ல போய் படிச்சு பார்க்கறேன். ஓகே டீம், இப்போ ஹாப்பி தானே? ஆமா, ஹாப்பி. குட்டீஸ்க்கு ஹாப்பி சொல்லு. நீங்களும் ஹாப்பியா இருங்க குட்டீஸ். ஜீசஸ் நம்ம கூட எப்பவுமே இருக்காங்க. ஓகே டீம், குட்டீஸ்க்கு பை சொல்லிடலாமா? ஓகே, பை. குட்டீஸ், இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்ட் டைமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம்னு பார்ப்போமா? நம்ம சாரா கிட்ட கேட்போம் ஃபஸ்ட்டு. சாரா, நம்ம இன்னைக்கு என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம்? ஹார்ட் கிராஃப்டாக பார்க்க போகிறோம். சாரி, ஹார்ட்னோடனே உங்களுக்குலாம் என்ன ஞாபகம் வருது குட்டீஸ்? அம்பு. அம்பா? ஆமா ஜூலியட் அக்கா. ஓ, அம்பு விடுறதா ஹார்ட்டுக்கு? ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சார் அக்கா? ஏசப்பாடெல்லாம் நம்ம ஹார்ட்ல வெச்சது. வா, சாரா தான். சாரா அக்கா சூப்பரா சொன்னீங்க.
சூப்பராக சொல்லியிருக்காங்களே. சாரா வந்து தினம் தினம் பைபிள் படிப்பாங்க போல். ஸோ அது கரெக்டாக வந்து அதை ஞாபகம் வச்சு சொல்கிறாங்க ஒரு வேர்ஸை வச்சு. ஸோ அந்த வேர்ஸ் தான் நம்ம வந்து ஒரு கிராஃப்டாக பண்ண போகிறோம். ஸோ நம்ம அந்த கிராஃப்ட் பண்ணலாமா குட்டீஸ்? ஸோ அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹார்ட் செய்ய போகிறோம். ஸோ ஹார்ட்காக ஏதாவது ஒரு கலர் ஷீட்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் பிங்க் கலர் எடுத்திருக்கோம். உங்களுக்கு என்ன கலர் ஷீட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை கலர் ஷீட்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து A4 ஷீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் வந்து ஹார்ட் வரைஞ்சிட்டு அதில் நீங்கள் கலர் அடித்து நீங்கள் ஹார்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம ஒரு குட்டியாக ஒரு பைபிள் மாதிரி வரைய போகிறோம். அதுக்கப்புறம் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டு கோர்க்கிறதுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கோர்க்க முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு இது ஊசி எடுத்துகிட்டு அதில் நீங்கள் கோர்த்துனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு ஒரு ஊசி தேவைப்படுது. அதுக்கப்புறம் கலர் பென்சில்ஸ் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ கிராஃப்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா குட்டி? ஸோ இதெல்லாம் மெட்டீரியல்ஸ். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஷீட் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஹார்ட் வரைஞ்சிக்கலாம். அக்கா வந்து ஏற்கனவே ஒரு ஹார்ட் வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த ஹார்ட்டை வந்து இப்போ கட் பண்ணலாம். ஜூலியட் அக்கா. சொல்லு ஜான். அக்கா என்ன நீங்க பாத்தீங்களா? ஜான், என்ன ஜான் எனக்கு பயங்கரமா வந்திருக்கே. எப்படி இருக்கே? பயங்கரமா இருக்கே ஜான். எங்க போயிட்டு வந்த? பாத்தீங்களா புது சட்டை. புது சட்டை. எங்கேயாவது போயிட்டு வந்தியா ஜான்? ஆமா ஜூலியட் அக்கா. எங்க ஜான்? நானு என் ஃபேமிலியோட ட்ரிப் போயிட்டு வந்தேன். ட்ரிப் போயிட்டு வந்தியா? வாவ் சூப்பர். ஆமா. பயங்கரமா கலக்குறதா நீ. அக்கா எல்லா மெட்டீரியல்ஸா சொன்னீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் விட்டுட்டீங்களே. என்னது ஜான்? பென்னு. ஐயோ மறந்துட்டேன் ஜான், சாரி. அது இருந்தா தானே உள்ள எழுத முடியும். ஆமா ஜான். சொல்லுங்க குட்டீஸ் கிட்ட. சரி ஜான். ஸோ குட்டீஸ், ஸோ பென்னும் வச்சுக்கோங்க. அதில் தான் நம்ம வேர்ஸ் எழுத போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து அக்கா வந்து ஹார்ட் கட் பண்ணியாச்சு. இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட போகிறோம். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு நீடில் நான் வந்து சொன்னேன். அந்த ஹோல்ஸ் போடுறதுக்காக அக்கா வந்து அது நூல் வந்து கோர்த்து வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஹோல்ஸ் போடும்போது எப்படி போடணும்? கேர்ஃபுல்லாக போடணும். உங்களால் ஹோல்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா பெண்ணை வச்சு கூட நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு நீடில் தான் போடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. எனக்கு வரலனா நான் அம்மா அப்பாட்ட கொடுத்து பண்ண வைப்பேன்க்கா. வா ஜான் சூப்பர். குட்டீஸ், உங்களுக்கும் வரலன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், எங்கள் அம்மா இது பண்ணித்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டு வாங்கிக்கணும். சரிங்களா? ஏன்னா நீடில் வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்து நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். என்ன குட்டீஸ் நீங்க என்ன பண்ணணும்? ஐயோ ஜூலியட் அக்கா, குட்டீஸ் மறந்துடுறாங்கக்கா. ஐயோ மறந்துடுறாங்களா? ஆமா, கிராஃப்ட் செஞ்சு வீட்லயே வச்சுக்கறாங்கக்கா. ஆமா ஜான், கிராஃப்ட் தினம் செய்யறாங்க ஆனா மறந்துடுறாங்க இல்ல? ஆமாக்கா. குட்டீஸ், நீங்க என்ன பண்ணணும், மறக்காம கிராஃப்ட் வந்து செஞ்சதை வந்து நீங்க எங்களுக்கு என்ன பண்ணணும், வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணணும். நம்பருக்கு அனுப்பணும். கரெக்ட். வாட்ஸ்அப் நம்பர் சொல்லலாமா ஜான்? சொல்லலாமே. ஓகே. 73 58 58 66 48. இந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும் சாரா? சென்ட் பண்ணணும். என்னது சென்ட் பண்ணணும்? அவங்க பேரு இங்கேருந்து சென்ட் பண்ணுறீங்க. அப்புறமா கிராஃப்ட் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணணும். ஓகே. இப்போ நான் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கேன், சுற்றி ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை நம்ம வந்து கோர்த்து வச்சுக்கலாம். சரிங்களா? அக்கா ஏற்கனவே கோர்த்து வச்சதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அக்கா வந்து அழகாக வந்து இந்த நூல் கோர்த்து வச்சுருக்கேன்னா அங்கே சைடில் இந்த மாதிரி நீங்கள் கோர்த்து வச்சுக்கணும். ஒரு வேளை தெரியலன்னா கீழே வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல ஒரு குட்டியாக ஒரு பைபிள் வரையணுண்டு. ஸோ அதையும் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ கட் பண்ணலாமா? அக்கா கட் பண்ணும்போது கூட கேர்ஃபுல்லா கட் பண்ணுக்கா. ஆமா ஜான். குட்டீஸ் என்ன பண்ணுவாங்க, கட் பண்றேன்னு சொல்லிட்டு கையை கட் பண்ணி விட்டுருவாங்க. ஆமா ஜான், இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு தெரியுமா? குட்டீஸ் நீங்க என்ன பண்ணணும், அம்மா அப்பாட்ட சொல்லி இல்லையா வீட்டில் யார் பெரியவங்க கிட்ட சொல்லி நீங்க என்ன பண்ணணும், கட் பண்ணணும் குட்டீஸ்.
குட்டீஸ் மறக்காமல் இப்படி தான் நீங்கள் பண்ணணும் சரிங்களா? உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்து தான் நீங்கள் கட் பண்ணணும் சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு சரிங்களா? இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் இதில் கோர்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இப்படி கோர்த்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த நூல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா நூலை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், கோர்க்க போகிறோம். கோர்க்கலாமா? ஜூலியட் அக்கா ஆ என்ன அமைதியா இருக்கீங்க? ஐயோ நான் இது கோர்த்துட்டு இருக்கேனே ஜான். ஓ ஓகே ஸோ நம்ம கோர்த்து முடிச்சாச்சு சரிங்களா? ஸோ இதை நம்ம கோர்த்தாச்சு. இது இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி சரிங்களா? இதுதான் நம்ம கோர்த்து வச்சுருக்கோம். அழகா இருக்கேக்கா. நல்லா இருக்கா? ஓகே இந்த ஹார்ட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம எங்கே குட்டியாக கட் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். மறுபடியும் கட் பண்ணி காட்டுறேன் சரிங்களா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த கட் பண்ணதை பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இடத்துல குட்டியாக ஒரு லைன் கட் பண்ணியிருக்கோமா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பைபிள் வச்சுருக்கோம்ல, இந்த பைபிளை இதுக்குள்ளே போட போகிறோம். ஸோ போட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பைபிளை நம்ம வந்து இதில் வந்து கட் பண்ண இடத்துல நம்ம போட போகிறோம் சரிங்களா? அது கீழே அக்கா வந்து ஒரு வேர்ஸ் எழுதியிருக்கேன். அந்த வேர்ஸ் வந்து என்னதுன்னு பார்ப்போமா? அதுதான் அந்த கிராஃப்டோட தீமே. ஓகே நம்ம அதை படிக்கலாமா சாரா? ஓகே ஸோ இந்த வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்ஸ் 190 வேர்ஸ் 11 தான் இருக்குது. ஸோ நம்ம இதை படிப்போமா? ஓகே ஜான் நீயும் என் கூட சேர்ந்து படிக்கிறியா? ஓகே குட்டீஸ் நீங்களும் நான் சொல்ல நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்க சரிங்களா? I keep your law I keep your law in my heart in my heart so that so that I will not sin against you. sin against you. ஸோ இந்த வசனத்தில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பாவோட வார்த்தைகளை வந்து நம்ம மனசில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், நம்ம வந்து தவறே செய்ய மாட்டோம், நம்ம சின்னே பண்ண மாட்டோம். ஸோ நம்ம எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணணும், தினம் நம்ம பைபிள் வாசிக்கணும், ஏசப்பா கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஏசப்பாவோட அந்த வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணணும், மெடிடேட் பண்ணணும், பைபிளை ரீட் பண்ணணும், மெடிடேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு மெயினான ஒரு திங் என்ன தெரியுமா, அதை வந்து நம்ம மைண்டில் மட்டும் வச்சுக்கூடாது, வசனத்தில் மைண்டில் வச்சுக்கூடாது, நம்மளோட ஹார்ட்டில் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குட்டாக இருப்போம், அதுக்கப்புறம் நம்ம சின்னே பண்ண மாட்டோம் சரிங்களா? ஜூலியட் அக்கா நான் வந்து ஏசப்பாவோட வசனத்தை ஹார்ட்ல வெச்சனா நான் குட் பாயா இருப்பேன். ஜான் சொல்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஹார்ட்ல தான் ஏசப்பாவோட வசனத்தை வச்சுக்கணும் சரிங்களா குட்டீஸ்? ஸோ இதுதான் அந்த கிராஃப்ட். ஸோ இந்த வசனத்தை நீங்கள் எழுதிக்கோங்க கீழே சரிங்களா? ஸோ இவ்வளோதான் கிராஃப்ட், ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட். மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும், வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணணும். கரெக்ட். ஓகே குட்டி, ஸோ நீங்கள் மறக்காமல் சென்ட் பண்ணுவீங்க நாங்கள் நம்புகிறேன். ஸோ உங்ககிட்டேருந்து நாங்கள் விடை பெறுகிறோம். பாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நீங்களும் சந்தோஷமாக இருங்க. ஓகேயா? ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டோரி டைமில் என்ன பார்க்க போகிறோம்? லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்? லாஸ்ட் வீக் நம்ம ரெவலேஷனில் அந்த 7 சர்ச்சஸில் ஃபர்ஸ்ட் சர்ச் பார்த்தோம்ல. ஸோ இன்றைக்கி நம்ம செகண்ட் சர்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சர்ச்சோட பேர் என்னென்னா சிமர்னா. ஸோ இந்த சர்ச் பேர் என்னது? சிமர்னா. ஓகே, எல்லோரும் உங்களோட பைபிளாக எடுத்துக்கோங்க, பைபிளில் ஒரு நோட்டு பென்லாம் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறதுல உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரூபாக்கா உங்ககிட்ட கொஷின் கேட்கும் போது அதுக்கு கரெக்டாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கும் நம்ம ரெவலேஷன் சாப்டர் 2 verse 8 தான் இந்த சர்ச்சை பற்றி நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ இந்த சர்ச்சுக்கு வந்து யார் எழுதுகிறா, காடை வந்து அவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வாசித்து பார்ப்போமா? நம்ம தமிழில் வாசிக்கலாமா? verse 8. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது.
ஓகே, ஸோ இதுக்கு வந்து அந்த ஏஞ்சல், அந்த சர்ச்சோட ஏஞ்சலுக்கு வந்து எழுத சொல்கிறாங்க. ஸோ இது யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா, தீஸ் திங்ஸ் சேஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் ஹூ வாஸ் டெட் அண்ட் கேம் டு லைஃப். ஸோ இது வந்து ஆதியும் அந்தமும், அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறவர் சொல்கிறாரு. அவர் வந்து மரித்தார் ஆனாலும் உயிரோடு எழுந்திருக்கிறார் அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணி வந்து இவர் சொல்கிறது எழுதுறதாவது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா இந்த சர்ச்சை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த சர்ச் வந்து எப்படிப்பட்ட சர்ச் அப்படின்னு நம்ம வாசித்து பார்க்கலாம். verse 9 நம்ம வாசிப்போமா? உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்ய உள்ளவனாய் இருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சர்ச் வந்து நிறையா வந்து அவங்களோட லேபர்ஸ்லாம் வந்து ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரிபுலேஷன் பற்றி சொல்கிறாங்க. ஸோ காட்காக அவங்க அந்த வேர்ட் ஆஃப் த டெஸ்டிமனிக்காக அவங்க வந்து எவ்வளோ ட்ரிபுலேஷன் வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கோ அதெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட பாவர்ட்டி, அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க ஆனாலும் அவங்க வந்து ரிச்சாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே வந்து யூதர்கள்னு சொல்லி காடை வந்து பிளாஸ்ஃபெமி பண்ணுறாங்க. ஸோ அவங்கள பற்றி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, verse 10 வந்து காட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனாலும் கவலைப்படாத, டு நாட் ஃபியர் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க நம்ம வாசித்து பார்ப்போமா? verse 10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து சில திங்ஸ் வந்து வரும், உங்களுக்கு ட்ரிபுலேஷன் வரும், பர்சிக்யூஷன் வரும், ஆனாலும் வந்து நீங்கள் பயப்படாதீங்க, சேட்டன் வந்து உங்களை 10 days வந்து டெஸ்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எண்ட் டைம்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி நிறையா திங்ஸ் வாசிக்கிறோம். எண்ட் டைம்ஸில் என்னெல்லாம் நடக்கும், என்ன மாதிரி ஒரு பர்சிக்யூஷன் வரும், ட்ரிபுலேஷன் வரும், அப்புறம் அந்த டைமில் நிறைய டிசாஸ்டர்ஸ் வரும் அப்படின்லாம் வாசிக்கிறோம். ஸோ அந்த டைமில் வந்து சர்ச்சுக்கும் வந்து ஒரு பெரிய பர்சிக்யூஷன் வரும்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ இந்த சர்ச்சுக்கு வந்து காட் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து 10 days வந்து பர்சிக்யூஷன் வரும், ஆனாலும் நீங்கள் வந்து பயப்படாதீங்க, அதை ஓவர் கம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஓவர் கம் பண்ணால் உங்களுக்கு என்ன நடக்கும், நீங்கள் வந்து கடைசி வரை ஃபேத்ஃபுல்லாக இருக்கணும். எப்போ வரை ஃபேத்ஃபுல்லாக இருக்கணும்னு காட் சொல்கிறாருன்னா, பி ஃபேத்ஃபுல் அன்டில் டெத். ஸோ மரணமே வந்தாலும் வந்து அது வரைக்கும் நீங்கள் ஃபேத்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஃபேத்ஃபுல்லாக இருந்து ஓவர் கம் பண்ணும்போது காட் வந்து என்ன கொடுக்குறேன்னு சொல்கிறேன்னா, ஐ வில் கிவ் யூ த க்ரௌன் ஆஃப் லைஃப், ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த நம்ம வந்து இந்த 7 churches வந்து வாசித்து பார்க்கும்போது ஒவ்வொரு சர்ச்சுக்கும் வந்து அவங்க வந்து ஒரு தவறான காரியம் செஞ்சுருப்பாங்க, ஏதாவது சின் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு சர்ச்சுக்குமே காட் சொல்லுவார், ஐ ஹாவ் திஸ் அகெயின்ஸ்ட் யூ அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு சபைக்கு மட்டும் காட் வந்து சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு காரியமும் இந்த சர்ச்சுக்கு அகெயின்ஸ்டாக காட் வந்து பார்க்கல. இந்த சர்ச் வந்து நிறைய பர்சிக்யூஷன், ட்ரிபுலேஷனுக்குள்ளே தான் போயிருக்கு. ஸோ இந்த சர்ச்சுக்கு மறுபடியும் ஒரு ட்ரிபுலேஷன் வரும்னு சொல்கிறாங்க. மரண பரியந்தம் ஃபேத்ஃபுல்லாக இருக்கணும்னு காட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, verse 11 நம்ம வாசிக்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. ஓகே, ஸோ காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லிட்டு காட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து ஓவர் கம் பண்ணுறவங்களுக்கு என்ன நடக்காதான், இந்த 2ஆம் மரணத்தினால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சேதமும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் டெத்னால இவங்களுக்கு வந்து செகண்ட் டெத்தே கிடையாது, செகண்ட் டெத் வந்து இவங்களுக்கு வராது அப்படின்னு காட் சொல்கிறாங்க. ஸோ இந்த சர்ச்சில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இந்த சிமர்னா சர்ச் மூலமாக நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, சிமர்னா சர்ச் எப்படி வந்து ஒவ்வொரு டைம்லேயும் வந்து அவங்க பர்சிக்யூஷனில் போகும்போதும் பாவர்ட்டியில் போகும்போது காட்க்கு ஃபேத்ஃபுல்லாக இருந்தாங்களோ, அதுபோல் நம்மளும் வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம வந்து காட்க்கு ஃபேத்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து நல்லா இருக்கலாம், அந்த டைம்லேயும் ஃபேத்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுக்கு லோவஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கலாம், அப்பவும் ஃபேத்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளோட லைஃப்பில் எந்த பாயிண்ட்டாக இருந்தாலும் காட்க்கு ஃபேத்ஃபுல்லாக இருக்கணும். அவரோட வேர்டில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்மளோட மரண பரியந்தம் நம்ம வந்து காட்க்கு ஃபேத்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நம்மளோட ஃபேத்தில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணும், காடுக்காக நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இவங்களுக்கு ரிவார்டும் வந்து கொடுக்குறாங்க. காட் வந்து செகண்ட் டெத்னால இவங்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராது, க்ரௌன் ஆஃப் லைஃபு எங்களுக்கு வந்து ரிவார்டாக காட் கொடுக்குறாங்க நம்ம வாசிட்டோம். ஸோ நீங்களும் இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன கற்றுக்குறீங்க, இந்த சர்ச்சுக்கு வந்து இந்த லெட்டர் எழுதுறதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்களோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள், நீங்களும் ஆயத்தப்படுங்க, உங்கள் கூட இருக்கிற மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துங்க. நம்ம இப்போ அடுத்த செக்மெண்ட்குள்ளே போகலாமா?
லார்ட் குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா ஸ்டோரி கேட்டிங்களா? ஓகே குட்டீஸ், இப்பொழுது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குவிஸ் டைம் தான் வந்திருக்கோம். ஸோ அக்கா லாஸ்ட் வீக் என்ன கேள்வி கேட்டோனோ அக்கா வந்து இப்போ ஆன்சர் பண்ண போகிறேன். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா குட்டீஸ்? அதே மாதிரி உங்கள் டிவிலையும் டிஸ்பிளே ஆகும், கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, ஹவ் இஸ் ஜீசஸ் டிஸ்கிரைப் ஃபார் த சர்ச் ஆஃப் எஃபெசஸ்? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்துடலாமா குட்டீஸ்? ஓகே, டிவியில் தெரியுதா? எஸ், ஜீசஸ் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் த one who holds the 7 stars in his right hand and walks among the 7 golden lampstands. ஸோ இதுதான் ஆன்சர். கரெக்டாக எழுதியிருக்கீங்களா? ஓகே, சூப்பர் குட்டீஸ். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, nevertheless I have this against you that you have left your dash. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்துடலாமா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லவ். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லவ். கரெக்டாக எழுதியிருக்கீங்களா குட்டீஸ்? சூப்பர். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, ஸோ டு ஹிம் ஹூ ஓவர் கம்ஸ் ஐ வில் கிவ் டேஷ். ஸோ இதுக்கு என்ன ஆன்சரு பார்த்துடலாமா? ஓகே, த ரைட் டு ஈட் ஃப்ரம் த ட்ரீ ஆஃப் லைஃப் விச் இஸ் இன் த paradise ஆஃப் காட். எல்லோரும் கரெக்டாக எழுதியிருக்கீங்களா? சூப்பர் குட்டி, சூப்பராக எழுதியிருக்கீங்க. ஸோ இப்போ என்னன்னா இந்த வீக்கான கொஷின் கேட்க போகிறேன். ஓகேவா குட்டீஸ், எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் அப்படி என்னன்னா, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டிவியில் என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஓகேவா குட்டீஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, ஹவு ஹிஸ் ஜீசஸ் டிஸ்கிரைப் ஃபார் த சர்ச் ஆஃப் சிமர்னா? ஸோ அக்கா திருப்பி படிக்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஹவு இஸ் ஜீசஸ் டிஸ்கிரைப் ஃபார் த சர்ச் ஆஃப் சிமர்னா? ஓகே, எழுதிட்டிங்களா? சூப்பர். ஸோ செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா, பி ஃபெய்த்ஃபுல் அன்டில் டேஷ் அண்ட் ஐ வில் கிவ் யூ த டேஷ். திருப்பி அக்கா படிக்கிறேன். பி ஃபெய்த்ஃபுல் அன்டில் டேஷ் அண்ட் ஐ வில் கிவ் யூ த டேஷ். நோட் பண்ணிட்டீங்களா? சூப்பர் குட்டீஸ், சூப்பர். ஸோ தேர்ட் கொஷின் என்ன அப்படின்னா, he who overcomes shall not be hurt by dash. திருப்பி சொல்கிறேன். he who overcomes shall not be hurt by dash. பண்ணிட்டீங்களா? சூப்பர் குட்டி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் உங்கள் பெயர் அண்ட் நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்க அண்ட் தென் இதோட ஆன்சர்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும், சென்ட் பண்ணணும். மறந்துடாதீங்க குட்டீஸ், ஓகேவா? அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூடியூப்பில் வந்து இருக்கும், லிங்க்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா குட்டீஸ்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய். ஓகே குட்டி, ஸோ வந்து நீங்கள் குவிஸ் டைமில் எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ அந்த நோட் பண்ண கொஷின்ஸ்க்குலாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஏசப்பா வந்து ஸ்டார்டிங்கில் இந்த எண்டு வரைக்கும் இந்த டேயை வந்து சூப்பராக நம்மளுக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எண்டிங் ப்ரேயர் பண்ணி முடிப்போமா குட்டீஸ்? எல்லாரும் கண்களை மூடுங்க பார்ப்போம். ஓகே, கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம். ஏசப்பா, அந்த நேரத்துக்கு ஒத்தக்காய் நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் ஏசப்பா ஸ்டார்டிங்கில் இந்த எண்டு வரைக்கும் ஏசப்பா எங்கள் கூட நீங்கள் இருந்தீங்களே ஏசப்பா, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் இந்த டேயில் நாங்கள் என்னென்னலாம் ஏசப்பா நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கோமோ ஏசப்பா, ஏசப்பா நாங்கள் எங்களோட ஹார்ட்டில் ஏசப்பா நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் ஏசப்பா எங்கள் கூட இந்த நாளில் நீங்கள் என்னென்னலாம் பேசுனீங்களோ ஏசப்பா, வரும் வாரத்தில் ஏசப்பா அதன்படி நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. நீங்கள் எங்களை கைட் பண்ணுங்கள் ஏசப்பா, நீங்கள் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க ஏசப்பா. உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. இன்னைக்கு நடந்த விஷயத்தை ஏசப்பா நாங்கள் மறக்காதபடி ஏசப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா, நெக்ஸ்ட் வீக் கூட நாங்கள் வரும்போதும் கூட ஏசப்பா இதே எனர்ஜியோட ஏசப்பா, இதே சிந்தனையோடு ஏசப்பா நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க ஏசப்பா. நீங்கள் ஏசப்பா நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. மீட்பர் இயேசு மூலம் கேட்குற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டி, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கோ வந்து இதே டைமில் நம்ம மீட் பண்ணலாம், சரிங்களா? ஓகே, பாய். போராடும் போராளியை நீயும் மாற, ராஜாவின் சேனையில் முன்னிற்க, ஆவிய தரிசனங்கள் நீயும் காண, தீர்க்க தரிசனம் நீயும் உரைத்திட, என் கிட்ஸ் கடைசி கால சந்ததிகள், என் கிட்ஸ் தேவனின் யுத்த சேனை
பல சந்ததிகள் என் டைம் கிட்ஸ் தேவனின் யுத்த சேனை என் டைம் கிட்ஸ் அக்கினியாய் எழும்புவோம் ஒன்று சேர்ந்து உலகத்தை கலக்குவோம் என் டைம் கிட்ஸ்